கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2:14 வாசிக்க கேளுங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தை கவனமா பாருங்க. நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக மட்டும் இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை. 2வது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தமக்குரிய சொந்த ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய பிள்ளைன்னு சொன்னால் மாத்திரம் போராது, நற்கிரியை செய்வதிலே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். நான் இயேசுவின் நாமத்தினாலே நன்மை செய்ய வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய படியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். உங்க குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்து கொண்டு இருக்காதிருங்கள். பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை விதவை இருக்கலாம், ஒரு தகப்பனில்லாத பிள்ளை இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒரு ஏழைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு விதவைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு தகப்பனில்லாத பிள்ளைக்கு உடை எடுத்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள், நற்கிரியை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நற்கிரியை செய்யுங்கள். நாம் நற்கிரியை செய்வதிலே பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மரித்ததை நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, நம்ம நற்கிரியை செய்யறவங்களா மாறணும், அதுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால தான் நம்ம இயேசு உடைக்கிறார். ஊழியத்தின் மூலம் நிறைய நற்கிரியைகளை நம்ம செய்கிறோம். 10ல் 1 அதற்காக செலவு பண்ணுகிறோம். ஏழைகளுக்கு இலவச ஆஸ்பத்திரி காரியங்களை செய்கிறோம், விதவைகளுக்கு உதவி செய்கிறோம், ஊனமுற்றோருக்கு ஒவ்வொரு மாதமும் நல்ல உணவு கொடுத்து உதவி செய்கிறோம். கிறிஸ்துமஸ் வந்து அவங்களுக்கு உடை எடுத்து கொடுக்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்யணும்? வேதத்துல எழுதி இருக்கிறது, இதெல்லாம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நற்கிரியை செய்யும்படிக்கு தான் சிலுவையில இயேசு மரித்திருக்கிறார். ஏன் காஷ்மீர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும்? பாதிக்கப்பட்ட மக்கள், வீடு இழந்த மக்கள், உடை இல்லாத மக்கள், ஏன் அவளுக்கு உதவி செய்யணும்? செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நற்கிரியைகளை செய்யுங்கள். நம்ம நற்கிரியை செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க யாருக்கு கடன் கொடுக்கிறாங்க? ஆண்டவருக்கு கடன் கொடுக்க எத்தனை பேருக்கு விருப்பம்? நான் ஆண்டவருக்கு நிறைய கடன் கொடுக்கிறேன், அதனால அவர் எனக்கு தந்துகிட்டே இருக்கிறார். அவர் கடன்காரனா இருக்கவே மாட்டார். ஆண்டவர் கடன் வாங்கினா திரும்ப தராம இருப்பாரா? அவருக்கு சும்மா இருக்க முடியாது. அவர் கடன் வாங்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது, உடனே கடன் அடைச்சிடணும். அதனால ஏழைகளுக்கு உதவி செய்ய 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 பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, விதவைகளுக்கு உதவி செய்யும் போது, ஏழைகளுக்கு ஒரு காணிக்கை அனுப்பும் போது பரலோகத்தில் உடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஒரு ஏழைக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, உங்க வீட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு வருமானம் வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படிங்க இதெல்லாம்? அதான் பரலோகம். நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது. நற்கிரியைகளை செய்ய படியுங்கள், கொடுங்கள். உங்களுக்கு கொடுக்க விட கர்த்தருக்கு கொடுங்க, அவருடைய ஊழியத்துக்கு கொடுங்க, சுவிசேஷம் அறிவிக்க கொடுங்க, உங்களுடைய சபைக்கு கொடுங்க, சபை ஊழியங்களை தாங்குங்க, மிஷனரி ஊழியத்திற்கு கொடுங்க, எல்லா ஊழியத்தையும் தாங்குங்க. ஆண்டவர் எதுக்கு கொடுக்க சொல்றார கொடுங்க, அது பயன்படுதான் சுவிசேஷத்துக்கு நீ பார்த்து கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்கள், நற்கிரியை செய்யுங்க. அப்படி ஏழைகளுக்கு நீங்க தர்மம் செய்யும் போது என்ன நடக்குது பாருங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த தொற்காள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியை தர்மம் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆனால் அவள் மரித்த உடனே ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? அவள் இழந்து போன உயிரையே திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அவருடைய உயிரை ஆண்டவர் திரும்ப கொடுத்து விட்டார். என்னால் அவள் உதவி செய்கிறவள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவள், தான தர்மம் செய்கிறவள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தால், செசரியா பட்டணத்துல கொர்நலியு என்கிற ரோம அதிகாரி, கொர்நலியு 100க்கு அதிபதி, அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தானா. மிகுந்த தான தர்மம், கொஞ்சமல்ல, நிறைய தான தர்மம் செய்து கொண்டே வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் பார்க்கிறார், பரலோகத்துல மூட்டை மூட்டையா போய் இருக்குது. என்னங்க இது அப்படின்னு கேட்டா, கொர்நெலியுன்ற ஒரு மனுஷன் ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். பரலோக பேங்க்ல அவன் அக்கௌண்ட்ல ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த கொர்நெலியுவை சந்திக்கணும். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். கொர்நெலியிட்ட தேவதூதன் வந்து சொல்லுகிறான், கொர்நெலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் பரலோகத்திற்கு தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது. அப்ப பரலோகத்துக்கு 2 காரியம் போகிறது. உடைய ஜெபம், துதி பரலோகத்துக்கு போகிற. நீங்க துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அது பரலோகத்துக்கு போகுது. 2வது, நீங்க தான தர்மம் செய்யும் போது அது பரலோகத்திற்கு போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஏழை விதவைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துனா பரலோகத்துல அந்த சேலை போய் நிற்கும். என்னது இது அப்படி கேட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த சகோதரி, இந்த மகள் இந்த ஏழைக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக பரலோகத்துக்கு போகும். பரலோக அக்கௌண்ட்ல அது கணக்கில் சேர்க்கப்படும். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, கொர்நெலி உதவி செய்யும் போது பரலோகத்துல அந்த போய் நின்றது. தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ செய்த தான தர்மங்கள் பரலோகத்துக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் அதற்கு பதில் செய்கிறார். அப்படி தான தர்மம் பண்ணும்போது நீங்க எப்படி பண்ணணுமா பாருங்களேன். 2 கொரிந்தியர் 9:5 உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நீங்க தான தர்மம் பண்ணும்போது லோபத்தனம், கஞ்சத்தனம் பண்ணாதங்க. பழைய ட்ரெஸ், ஒரு ஏழை வந்துட்டா, பழைய ட்ரெஸ் எங்க வீட்டுல இருக்குது, அது நாங்க கொஞ்ச நாள் தான் பயன்படுத்தணும், இந்த வச்சுக்க. லோபத்தனம். புதுசா நீங்க கிறிஸ்துமஸுக்கு நீங்க பழசு போடுறீங்களா? நீங்க மட்டும் புதுசு போடுவீங்க, ஒரு ஏழைக்கு பழசு கொடுப்பீங்களா? ஆண்டவர் பாப்பார், இவ பழசை தான் கொடுத்துருக்க, அதனால இவளுக்கு பழசை கொடுங்க. ஆண்டவர் இப்படி புதுசு தருவாரு? நமக்கு நல்ல இருதயம், இயேசுவின் இருதயம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் இருதயம் இருக்கணும். ஒரு பழசு கொடுக்கறது கொஞ்சம் தான் கிழிஞ்சிருக்குது, அதை தச்சு போட்டுக்க. ஆண்டவரும் பாப்பாரு, இவளுக்கு தச்சதை தான் கொடுக்கணும். லோபத்தனம், கஞ்சத்தனம். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கஞ்சத்தனமா கொடுக்காத. வசனம் சொல்லுகிறது, லோபத்தனமாய் கொடுக்காத, உதாரத்துவமாய் கொடு, சந்தோஷமாய் கொடு, உதாரத்துவமாய் கொடு. ஒரு ஏழைகளுக்கு நீ உதவி செய்யும் போது உனக்கு எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து ஏழைக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டோடைய உள்ளம் சந்தோஷப்படும். லோபத்தனமா கொடுக்காதங்க, தாராளமா கொடுங்க ஏழைகளுக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. 2 கொரிந்தியர் 9:5 உதாரத்துவமாய் கொடுங்கள். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அநேக வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர் என்கிற ஒரு பணக்காரர், அந்த பேர் ராக்ஃபெல்லர். இப்பவும் அமெரிக்காவில் மென்ஹாட்டன் என்கிற தீவில் ராக்ஃபெல்லர் பில்டிங் இருக்குது. நான் போய் பார்த்துருக்கிறேன். ராக்ஃபெல்லர் பில்டிங் சென்டர், அதான் பிரம்மாண்டமா இருக்கும். அமெரிக்காவிலேயே உயரமான கிறிஸ்துமஸ் ட்ரீ அங்கதான் வைப்பாங்க. அந்த சென்டர்ல, ராக்ஃபெல்லர் சென்டர்ல பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பாங்க. நான் போய் அந்த பில்டிங் எல்லாம் பார்த்துருக்கிறேன். பெரிய பிரம்மாண்டமான பில்டிங். உலகத்திலேயே பெரிய நம்பர் 1 பணக்காரராக ஒரு காலத்தில் அவர் இருந்தார். அந்த டைம்ல, இப்போ அவர் உயிரோட இல்லை. அப்போ அவருக்கு யாருக்கும் தான தர்மம் பண்ண மாட்டார். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவர் நல்ல சம்பரமமா வாழ்ந்து கொண்டு இருந்தார். எச்சு கையோட காக்க வரட்ட மாட்டான்னு சிலர் அது மாதிரி இருப்பாங்க, கஞ்சத்தனம். இவர் யாரை பற்றியும் கவலை இல்லை, தன்னை பற்றி தான் கவலை. தனக்கு பணம், தான் சம்பாதிக்கணும், நல்ல வரணும் வந்தார். 42வது வயசுல ஒரு வியாதி வந்தது அவருக்கு. ராக்ஃபெல்லருக்கு ஒரு வியாதி வந்தது. நோயினால் பாதிக்கப்பட்டார். உலகத்திலே பெரிய பணக்காரர்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்திருப்பார்? உலகத்துல பிரபலமான டாக்டர்கிட்ட தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார். அப்படி அவருக்கு மருத்துவம் செய்தும் வியாதியை குணமாக்க முடியவில்லை. உலகத்துல நம்பர் 1 ரிச் மேன், வியாதியை சுகமாக்க முடியல. டாக்டர்ஸ் கைவிட்டுதாங்க. கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க,
பிழைக்கிறது கஷ்டம், மருத்துவத்தால குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. 42 வயசு, உலகத்திலேயே பெரிய செல்வந்தர், சாகர நிலைமை, மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு. அவர் யோசித்து பார்த்தாரா, நான் சம்பாதிச்ச பணம்லாம் யாருக்கு? இத்தனை கோடி டாலர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சு இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் யாருக்கு? நான் செத்து போயிட்டா இது என்ன பிரயோஜனம்? என்னை சுகமாக்க அது பயன்படவில்லை. பார்த்தார். உடனே தன்னுடைய மேனேஜர் எல்லாரும் கூப்பிடா, என் பணத்தை ஏழைகளுக்கு எழுதி வைக்கிற கொடுங்க, ஆர்ஃபனேஜ் கொடுங்க, இந்த காலேஜ் கொடுங்க, இதுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு தாராளமா ஏழைகளுக்கு உதவி செய்ய தன் பணத்தை செலவுபட ஆரம்பித்தார். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பணத்தெல்லாம் கொடுங்க, நான் தான் சாக போகிறேனே. கொடுக்க ஆரம்பித்தார். சில நாட்கள் கழிந்து இந்த பணத்தை கொடுக்க 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 பலவீனமடைந்து வந்த சரீரம் புது பலன் அடைய ஆரம்பிச்சது. ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பித்தது சரீரத்தில். சில வாரங்கள் கழித்தது. டாக்டர்ஸ் வந்து பரிசோதனை பண்ணா ஆப்போசிட்டா இருக்கிற உங்க சரீரம் பாதிக்கப்பட்டு கொண்டே வந்தது. மரணம் அடைந்து விடவில்லைன்னு நினைச்சோம், இப்ப ரிவர்ஸ் ஆகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டதற்கு பதிலாக இப்ப சுகமாகி கொண்டே வருகிறது. ஒரு நாள் வந்தது, டாக்டர் சொன்னாங்க, நீங்க கம்ப்ளீட்லி ஹீல்ட், முற்றிலும் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள், நல்ல ஆரோக்கியம் உள்ளவராய் அவர் மாறிவிட்டார். 42 வயசுல சுகம் பெற்று எழுந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அப்ப தேவனுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று கொடுக்க ஆரம்பித்தார். 92 வயசு வரைக்கும் ஒரு உயிரோடு கூட இருந்தார். 92 வயசு வரைக்கும். ராக்ஃபெல்லர் 42 வயசுல சாக வேண்டியவர். அவர் கொடுக்க 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 கர்த்தருடைய ஆயுசு நாட்களை கூட்டினார். அதான் சுகம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்க குலிக்க சரிந்து விழும்படி நந்தாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். உடத்தில் என்ன இருக்குது? கொண்டு வா, அதை கொடு, ஆண்டவருடைய கரத்திலே கொடு. 2 காரியம், கர்த்தருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு நமக்காக தன் உயிரையே கொடுத்தார், தன் இரத்தத்தை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுத்துதான் நம் மீது அன்பு கூர்ந்தார். அந்த இயேசுவை பின்பற்றுகிற நேசிக்கிற நாம் என்ன கொடுக்க போகிறோம் ஆண்டவருக்கு? நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? உங்களுடைய பணத்தை கொடுக்கலாம், உங்களுடைய நேரத்தை கொடுக்கலாம், ஆண்டவருக்காக உங்களுடைய டைமை கொடுக்கலாம். உங்களுடைய நேரத்தை கொடுப்பது ஆசீர்வாதம். உங்களுடைய தாளந்துகளை கொடுக்கலாம், உங்களுடைய திறமைகளை ஆண்டவருக்காக கொடுக்கலாம்.